ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யூடியூப்ல இல்லைங்க, அந்தளவுக்கு சூப்பரான ஒரு சமையல் பண்ண போகிறாங்க. என்னன்னு தெரியுமா? கோழி கழுத்து இருக்குல்ல, வெறும் கழுத்து மட்டும்தாங்க, வேற எதுவுமே போடல. வெறும் கழுத்து மட்டும் வச்சு இன்னைக்கு சில்லி போட போகிறோம். செம்மையாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. உண்மையில் செம்ம சூப்பராக இருக்குது. அவ்வளோ சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, சாஃப்டாகவும் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். யூடியூப்பில் சர்ச் பண்ணால் யாருமே போடலை, நம்ம தான் ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கோம். கோழி கழுத்து சில்லி சூப்பராக இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்களா, அதுக்கு தாங்க ஃபஸ்ட்டு கழுத்தை எடுத்துக்கலாங்க. கழுத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி, பாம்பு கறி மாதிரி எப்படி இருக்கு பாருங்கள். இன்றைக்கி இதை வச்சு தாங்க சில்லியே பண்ண போகிறோம். செம்மையாக இருக்கு. நம்மள சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்குது தெரியுமா? அப்படியே சாப்பிட்டா நிறைய பேர் கழுத்தை சாப்பிட மாட்டேங்கிறாங்க. நம்ம மகனுக்கெல்லாம் எனக்கு ரொம்ப கழுத்து பிடிக்கும். அப்படியே நைஸாக இருக்கும், பூ மாதிரி இருக்கும் கறி. எவ்வளோ பெரிய கோழியாக இருந்தாலும் சரி, கழுத்து கறி மட்டும் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அது எலும்பு அதெல்லாம் அப்படியே பார்த்தீங்களா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பார்த்தீங்களா, கடிக்கும் போது அப்படியே மொத்தமாக கடித்து அப்படியே திண்டுடலாம், மாவு மாதிரி அரைச்சிடலாம். அப்படியே நைஸாக இருக்கும். அதுவும் பிராய்லரோடது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எடுத்துருக்கு பார்த்தீங்களா. இதுதான் வச்சு இன்றைக்கி சில்லியே போட போகிறோம். செம்மையாக இருக்குங்க. உண்மையில கழுத்து பிடிக்காதவங்களும் சாப்பிட்ருவாங்க. வாங்க என்னென்ன பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள், லைட்டாக சோயா சாஸு, சரிங்களா? அடுத்து கொஞ்சம் சில்லி சாஸ், அதே அளவு சில்லி சாஸ் போட்டுக்கோங்க. இது பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸிங்க. ஒரு 4-5 பொருள் தாங்க சில்லிக்கு மசாலாலாம், பெரிய இதெல்லாம் இல்லை. கடையில் போய் வாங்கிட்டு இருக்கிறத விட இது ரொம்ப ஈஸிங்க. பாருங்கள், சோயா சாஸ் ஊற்றிச்சா, அடுத்து சில்லி சாஸு, மிளகாப்பொடி, நம்ம வீட்டில் இருக்கிற மிளகாப்பொடியே போட்டால் போதுங்க. போய் அந்த காஷ்மீரி அது இதெல்லாம் வேணாம். என்ன இருக்கோ அந்த மிளகாப்பொடி போடுங்க. எல்லாம் காரம் தான். ஒரு 1/2 லெமன், பாதி எலும்புச்சம்பழம். இந்த எலும்புச்சம்பழத்தை புழிஞ்சு விடுங்க. என்ன, அடுத்து பாருங்கள், ஒரு முட்டையை லொபக்குன்னு அப்படியே பொத்து உடச்சி ஊற்றுங்க. அவ்வளோதாங்க. ஏன் முட்டை ஊற்றுறோம்னா அந்த மசாலாலாம் அப்போ தான் கிரிப்பாக அதிலே நிற்கும், இல்லைன்னா கரைச்சிக்கிட்டு என்னோட எண்ணெயாக போயிடும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு. கார்ன்ஃப்ளவர் மாவுன்னா எவ்வளோ மசாலா போட்டாலும் அந்த மசாலா அப்படியே அந்த சிக்கன்லேயே பிடிச்சிருக்கும். இதோட அந்த முட்டை வந்து கொஞ்சம் அப்படியே மொறுமொறுப்பாக இருக்கும். அதுக்கு தான் போடுறது. தேவையான அளவு உப்பு, அவ்வளவு தாங்க. போட்டு நல்லா பிணைஞ்சி விட்டுருங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது. சிக்கன் கழுவுனதோடு சரி நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த மசாலாவை போடணும். பார்த்தீங்களா எப்படி மசாலா கலக்குறதுக்கு பாருங்க. இந்த மாதிரி தான் கலக்கணும், நல்லா கலக்கணும். ஏன்னா பெரிய பீஸாக போட்டுருக்கோம்ல, அதனால் இந்த மாதிரி போட்டால் தான் இதாக இருக்கும். ரெடி பண்ணி ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுருங்க. அடுத்து நம்ம சட்டியை தூக்கி அடுப்பில் வைங்க. அடுப்பில் வச்சு நல்லா சட்டி காஞ்சி வந்து எண்ணெயை ஊற்றிக்குங்க. எண்ணெய் எப்போவுமே அந்த சிக்கன் முழுகிற அளவுக்கு இருந்தால் போதும், ஜாஸ்தியாக ஊற்றாதீங்க. எண்ணெய் இருக்குங்கிறதுங்காட்டி எண்ணெய் எந்தளவுக்கு அளவாகவே பயன்படுத்துங்க. ஏன்னா சில்லிலாம் போட்டோம்னா அடுத்த ஒரு டைம் பொரிக்கலாம், அதுக்கப்புறம் வேஸ்ட்டாக போயிடும். காசு வேஸ்ட்டு, எல்லாம் வேஸ்ட்டு. அதனால் அளவாகவே பயன்படுத்திக்கங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. தலைவர் பாருங்கள் 1 ஹவரில் எப்படி ஊறிட்டாப்புல பாருங்கள். இந்த மாதிரி தான் ஊறிருக்கு. அதுங்க எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அப்படியே கழுத்து தூக்கி எண்ணெயில் தூக்கி போடுங்க. அவ்வளோதாங்க. லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன் அடுப்பு, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. ஏன்னா கருகிரும், கலர் மாறிடும். அதனால் நான் லோ ஃப்ளேமில் தான் வைப்பேன் எப்போவுமே. அதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. அடி பிடிக்காது, பாத்திரம் ஓட்டை ஆகிடாது. அதனால் எப்போவுமே லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா, இதே பதத்தில் அப்படியே கடைசி வரைக்கும் இப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. பாருங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா, நட்டுவா கோழி மாதிரி. இப்படி தான் போடணும் முழுசாக. அதாவது எனக்கு இந்த முழுசாக இல்லை, இதை விட முழு கோழியை போட்டாலும் நாங்களாம் சாப்பிடுவோம். அதனால் நாங்கள் அப்படியே போட்டிருக்கோம். நீங்கள் வீட்டில் உங்களுக்கு இது மாதிரிலாம் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் சின்ன சின்ன பீஸாக போடுங்க. அது நல்லா இருக்குங்க, சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சக்கை அடிக்காது, அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. நல்லா சாஃப்டாக இருக்கும். எலும்பெல்லாம் நல்லா கடித்து நல்லா மென்று துப்பலாம். நம்மலாம் துப்புற வேலையே இல்லை, நாங்களாம் அப்போவே முழுங்கிடுவோம். பாருங்கள், ஒரு 1/4 வெந்துருச்சு. அப்படியே லோ ஃப்ளேமில் தலைவர் வேகட்டும். ரொம்ப நல்லது. கழுத்துக்கறி தான் இருக்கிறதுலே டேஸ்ட்டு.
மக்கள் ஒரு சிலருக்கு விரும்ப மாட்டாங்க, விரும்பாதவங்க விட்டுருங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைம். கழுத்துக்கறிக்குன்னே நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. கழுத்துக்கறி மட்டும் போடுங்க, கழுத்துக்கறி மட்டும் போட்டு வாங்குறவங்கலாம் இருக்காங்க. ஆனால் நாங்கள் சிக்கன் கடை மட்டன் கடைங்கிறதுனால கழுத்துக்கறியை மட்டும் விரும்பி சாப்பிட்ற கஸ்டமர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அது சாப்பிட்றவங்களுக்கு தான் அதோடய ஃபீல் தனியாக தெரியும். பார்த்தீங்களா, அப்படி ஓரளவுக்கு பொன்னிறமாக வந்துட்டாப்லையா. இன்னும் வேகணும், நல்லா அப்படியே வேகட்டும், நல்லா வேகட்டும். ஏன்னா பெரிய பீஸாக போட்டிருக்கோம்ல, அதனால் அப்படியே போட்டு நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சில்லி மசாலா கலக்கிறதுலாம் ஒரு மேட்ரே இல்லை. ஒரு 4 5 சாமான் தான். அதை வச்சிங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். கடையில் வாங்கினா அது ஒன்றும் விளங்குறதில்ல, எந்த மசாலா ஒன்றும் விளங்க மாட்டேங்குது. நம்மளாம் எப்போவுமே கடையில் பெரும்பாலும் மசாலா வாங்க மாட்டோம். இந்த மாதிரி தான் ஹோம்மேடு தான். அதே மாதிரி இந்த கிஜனாமோட்டெல்லாம் தொடவே மாட்டோம் நம்ம. பார்த்தீங்களா எப்படி வந்துட்டுருக்கு பாருங்கள். அப்படியே பொறுமையாக ஒரே வேலை கேஸை ஊன்னு வச்சிங்கன்னா அப்புறம் அவ்வளோதான், எல்லாம் ஊன்னு போயிடும். அதனால் ஸ்லோவாக வைங்க, அளவாக வைங்க, சூப்பராக வந்துடும். அப்படியே பொறுமையாக வேகட்டும். பார்த்தீங்களா அப்படியே ஆஃப்கிங் ஆயிடுச்சு. இது வேறு பேச முடியலங்க, எச்சி ஊறிக்கிட்டே இருக்குது பாருங்கள். உலக 3/4 நல்லா வந்துடுச்சு. அதனால் ஒரு டைமாவது இங்கே கோழி கழுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்குது. என்ன இதுவும் கோழியில் உள்ளது தானுங்க, இது என்ன பெரிய இதா? ஒரு சில கழுத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. கழுத்துலேனா கோழியே இல்லை, மெயின் ஸ்டார்டிங்கே இங்கே தான். அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். குழந்தைகளுக்குலாம் செஞ்சு கொடுங்க. ரேட்டு ரொம்ப கம்மிங்க. இதில் 1 கிலோ 40 ரூபா 50 ரூபாய்க்கு வாங்கலாம். கிலோ இன்றைக்கி 300 ரூபாய்க்கு விற்கிது. 40 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு என்ன மோசம்? இதுவும் கறி தானே, இதுவும் கோழி தானே இருக்குது. பார்த்தீங்களா நல்லா வந்துட்டாப்புல தலைவர். அவ்வளோதான், எடுக்கிற பதத்துக்கு வந்துடுச்சு. எடுத்துருமா பாருங்கள். இங்கே பேச முடியல, எச்சி ஊறிக்கிட்டே இருக்குது பாருங்க. அப்படியே பெரட்டி நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு, சூப்பராக வந்துடுச்சு. கழுத்து சில்லி பார்க்குறவங்களுக்கு ஒரு மாதிரி தெரியல, நமக்கெல்லாம் அப்படி தெரியல. நாங்களாம் பழகிட்டாங்களாம், அப்படியே விளாசிடுவோம் நாங்களாம். எப்படி இருக்கு பாருங்க. நீங்கள் உங்களுக்கு மாதிரிலாம் பெருசாக இருந்தால் பிடிக்காது அப்படின்னா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுங்க, செமையாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், சாப்பிட்டு பார்த்துட்டு ஒரு சும்மா ஒரு 1/4 கிலோவோட எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படியே அந்த பீஸ்லாம் அப்படியே சாப்பிட்டா மெதுவாக இருக்கும், அப்படி கடிச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும். பாருங்கள், ஒரு நல்லா எடுக்கிற பதத்துக்கு வந்துடுச்சு பாருங்க, நல்லா வந்துடுச்சு. எப்படி இருக்கு பாருங்கள், அப்படியே பேரிச்சம்பளம் மாதிரி இருக்கா. வாங்க, எப்படி இருக்கா பாருங்க தலைவர். அப்படியே சும்மா அப்படியே டெக்கரேஷன்லாம் அப்படியே தெறிக்க விட்டுருக்குமா, எப்படி இருக்குங்க பாருங்க, சூப்பராக வந்துடுச்சு பாருங்க. அப்படியே எல்லா பக்கமும் சூப்பராக வச்சுருக்கோம், நல்லா பெரட்டி விட்டு சூப்பராக வந்துடுச்சு பாருங்க. எப்படி இருக்குங்க, இதுதான் கழுத்து சில்லி. யூடியூப்பில் சர்ச் பண்ணால் கூட இல்லை, நம்ம போடுறதான் முதல் கழுத்து சில்லி. கழுத்து ஃப்ரை வேணால் போட்டிருக்காங்க, கழுத்து சில்லி இன்ன வரைக்கும் வேறு போடல, நம்ம தான் ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கோம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப என்ன சொல்கிறது, எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. எல்லாம் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருக்கு பார்த்தீங்களா, சூப்பராக வந்துடுச்சுங்க, நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு, சூப்பராக வந்துடுச்சு. அப்படியே என்ன சொல்கிறது, பூ மாதிரி இருக்கும். வாங்க சாப்பிட்டு லைவாக எப்படி மாற்றிடலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எப்படி டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். எப்படி இருக்கும் பாருங்க. இதான் பாம்பு சில்லி, பாம்பு சில்லி இல்லை, கழுத்து சில்லி. சூப்பராக வெந்துருச்சு.
சூப்பராக இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா கோழிலே வந்து டேஸ்டான பார்ட்னா கழுத்து மட்டும்தான். நிறைய பேருக்கு தெரியாது, நிறைய பேர் கழுத்து வந்து அவாய்ட் பண்ணுறாங்க. சிக்கன்லேயே வந்து இருக்கிற இடத்துல சாஃப்டான அந்த பீஸ்னால் கழுத்து கறி தான். இதெல்லாம் வந்து குழந்தைங்க அப்படியே முழுங்க கூட ஒன்றும் ஆகாது. ஏன்னா அப்படியே சும்மா ஒரு லேயராக தான் இருக்கும். பார்த்தீங்களா, அவ்வளோதான் இருக்கும். சும்மா லைட்டாக மென்று முழுங்கினா கூட ஒன்றும் ஆகாது. அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதே கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக போடலாம். நம்ம முழுசாக சாப்பிட பிடிக்குங்கிறதுனால அப்படியே போட்டிருக்கோம். சூப்பராக இருக்குது. இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இருபத்தி 3ஆம் புலிகேசி எப்படி இருக்கு பாருங்க. சாப்பிட்றோம், சூப்பராக இருக்குது. எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள்.